பிரைஸ் தி லார்ட். மே மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் மகத்தான நாமத்தினாலே வாழ்த்தி ஆசிர்வதித்து வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கடந்த 4 மாதங்கள் இந்த வருடத்தில் தேவன் நம்மை கண்மணி போல காப்பாற்றி வழி நடத்தினார். இந்த வருடம் துவங்கின அந்த நாள் முதல் இந்த நொடி பொழுது மட்டும் தேவன் நம்மோடு இருந்தார். அவருடைய கரம், அவருடைய ரகசிய செயல் நம் வீட்டை பாதுகாத்தது. அவருடைய வார்த்தையினால் நாம் பிழைத்தோம். இதோ இந்த மே மாதத்திலும் தேவன் உங்களுக்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய வாழ்க்கை மலர, நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குள்ள கட்டப்பட, ஆத்துமாக்கள் விழுந்து போகாமல் இருக்க நமக்கு வார்த்தையின் மூலமாய் தேற்ற விரும்புகிறார். இந்த ஜெபம் உங்களுக்கு நிச்சயமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மே மாதம் இதோ வரக்கூடிய எத்தனை பயங்கரங்களையும் மேற்கொள்ளும் பெலனையும் தரவிருக்கு. விசுவாசிக்கிறவர்கள் ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஆமேன். இந்த ஜெபத்தை குறைந்தது ஒரு 10 நபர்களோடு உடனடியாக பகிர்ந்து கொள்ளுங்க. இது ஒரு சுவிசேஷம், இது ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக யாராவது ஒருவர் அவருடைய பாரத்தில் இந்த ஜெபத்தை கேட்பார்களானால், அவர்களுடைய மனம் மாறினால், அவர்கள் ஆறுதலை பெற்றுக்கொண்டால், அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் வந்து சேரும். இந்த மே மாதத்தின் வாக்குத்தத்த ஆராதனையில தேவன் நம்மோடு பேசும்படிக்காய் நாம் அவரிடத்துல தலைகளை தாழ்த்தலாம். இந்த புதிய மாதத்துல நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் வரப்போகுது. நிறைய விழாக்கள், நிறைய காரியங்கள், நம்முடைய தேவைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறதுனால அந்த எல்லா தேவைகளையும் சந்திக்கப்படணும்னு நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். அருமை சகோதர சகோதரிகளே, இந்த மாதம் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமேன் என்கிறார்கள்? ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். அருமை சகோதரனே, கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்க போகிறார். ஏதோ நாம தேவனை விட்டு வழி விலகி போன நாட்களை குறித்து அவருக்கு தெரியும். நம்ம பல பேர் தேவனோடு இருக்கிறோம் என்று நாம் நம்மை நாமே ஆறுதல் படுத்தி கொள்கிற சூழ்நிலை தான் இந்த நாட்கள். சிலர் நான் நல்லா தான் ஜெபிக்கிறேன், நல்லா ஆராதிக்கிறேன், ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு தான் இருக்கிறேன், சபை கூடுதலை விட்டு விடுதே இல்லை, நான் கரெக்டாக காணிக்கை கொடுக்குறேன், தசமபாகம் கொடுக்குறேன், ஆண்டவர் வேதத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்ததையெல்லாம் செய்த, ஆனாலும் என்னுடைய இருதயத்திற்குள்ள ஒரு சமாதானம் என்பது கிடையாது. என்னுடைய வீட்டிற்குள்ள நான் எதிர்பார்க்கிற ஒரு அமைதல் இல்லை. என்னுடைய குடும்பங்களுக்குள்ள ஒரு மன நிம்மதி இல்லை. ஒவ்வொரு இருதயமும் கடினப்பட்டு இருக்கு. ஒரு முகத்துல ஒரு மலர்ச்சி இல்லாமல் இருக்கு. எவ்வளவு உணவுகள், வகை வகையான உணவுகள் உண்டாலும் அது வயிறை நிரப்புதே ஒழிய இருதயத்தை நிரப்புவதில்லை என்று சொல்லி நம்ம பல பேர் அந்த ஆதங்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தேவன் அறிகிறார். அதே சமயத்துல நாம் தேவனை விட்டு விலகும்படிக்காய் இந்த உலகம் பணத்திற்காக, மற்ற காரியங்களுக்காக, பொருளுக்காக நம்மை இழுத்து செல்வதையும் நாம் அறிந்திருக்கிறோம். என் அருமை சகோதர சகோதரிகளே, இந்த மாதம் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிற வார்த்தை, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் அருமை சகோதரனே, சகோதரியே, நீ ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய பாவத்துல விழுந்து போய் உன் பாவத்தினால மறுபடியும் ஆண்டவரிடத்துல சேர முடியாத அளவுக்கு அந்த கட்டுக்கள் பலத்து போயிருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார் என்பதை முதலில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் நமக்காகவே நீங்கள் வருவீர்கள் என்று அவர் உங்களை பார்த்து, என் சமூகத்துக்கு என் பிள்ளை வருவான், என் பிள்ளை வருவான் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறேன் என்று வேதத்துல தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பான் என்று சொல்லி. ஹல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமா ஒரு ஹல்லேலூயாவை. என் அருமை சகோதரனே, சகோதரியே, ஏன் துக்கமா இருக்கீங்க? ஏன் மனக்கலக்கத்தோடு இருக்கீங்க? தேவன் உங்களை நிச்சயமா ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வரட்டும். இந்த மாதத்துல நீங்கள் கடந்து போகிற எல்லா காரியங்களிலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவனுடைய கண்கள் நோக்கமா இருந்து உங்களை நடத்த போகுது. வேதம் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 30:18 வசனத்துல சொல்லுது, கர்த்தர் நீதி செய்கிற தேவன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமா. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நீதி செய்கிறவர் என்று சொல்லி? சில நேரத்தில் நம்முடைய பாடுகள் இருக்கு இல்லையா, அந்த பாடுகள், நமக்கு வரக்கூடிய சோதனைகள் சில நேரத்தில் நம்முடைய எண்ணங்களை இவர் நீதி செய்வாரா மாட்டாரா என்ற ஒரு ஃபஸ்ட்ரேஷனுக்குள்ளே நம்மளை கொண்டு போயிடும்.
இவர் நம்மை பார்க்கிறாரா, நமக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா என்று சொல்லி ஒரு சந்தேகத்தை உண்டாக்கிறோம். ஒரு சகோதரி ஸ்ரீலங்காவிலிருந்து எனக்கு தொடர்பு கொண்டு வாய்ஸ் ரெக்கார்டர் மூலமா ஒரு செய்தியை அனுப்பியிருந்தார். என்ன செய்தினா, பாஸ்டர், நான் கடைசி நாளின் அந்த வழிகாட்டி ஜெபத்தை நான் பார்த்தேன். அந்த வழிகாட்டி ஜெபத்தில் அந்த கடைசி 2 நாட்கள் 11, 12 அந்த 2 நாட்களும் இதோ 7 வசனத்தை நீங்கள் சொல்லி 7 வார்த்தைகளை சொல்லி கர்த்தர் இந்த 7 வார்த்தையை இந்த ஜனங்களுக்கு மனுபுத்திரருக்கு ஆசீர்வாதமாகவும் சமாதானமாகவும் கொடுத்திருக்கிறார். அவருடைய ஜீவிய காலத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னீங்க என்று சொல்லிவிட்டு அடுத்தது சொல்றாங்க, அநேக வார்த்தைகளை சொல்லிவிட்டு இதோ இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி தான் நான் ஜெபிக்கிறேன், இந்த வார்த்தைகளை எல்லாம் நான் சொல்லித்தான் ஜெபிக்கிறேன், ஆனால் என் வீட்டில் கடன் மாறலை, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறலை, எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் வந்து சேரலை, ஏன், எதனால, இதற்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த வாய்ஸ் ரெக்கார்டரை அனுப்பி வைத்திருந்தாங்க. அதை கேட்கும் பொழுது ஒரு காரியம் புரிகிறது. இதோ சில நேரத்தில் நாம் தேவனிடத்துல சொல்லுகிற கேட்கிற காரியங்கள் எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனதோடு இருந்தாலும் அதற்கான ஒரு வரைமுறை, அதாவது தேவன் விரும்பக்கூடிய அந்த பரிசுத்தம் நம்மில் இல்லாத போது, அல்லது தேவன் நம்மை கொண்டு வைத்திருக்கிற திட்டம் அவருடைய செயல்களுக்கு எதிராக நாம் சில காரியங்களை நாம் கேட்கும் பொழுது தேவன் ஒருபோதும் அதை அனுமதிப்பதில்லை நம்முடைய வாழ்க்கையில. தேவன் சொல்றாரு, அவர் நீதி செய்கிறவர் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஏசாயா 30:18 பாருங்க, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதிருக்கும்படி எழுந்திருப்பார், ஏன்னா கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அல்லேலூயா. அந்த சகோதரிக்கு நான் எந்த ரிப்ளையும் கொடுக்கல. காரணம் என்னன்னா, சில நேரத்துல அமைதலும் சமாதானமுமா இருப்பது தான் அவர்களுக்கான ரிப்ளையா இருக்கும். சில நேரத்துல நாம கேள்வி கேட்பவர்களுக்கு உடனடியாக பதில் கொடுப்பதனால அவர்களுடைய அந்த சூழ்நிலையும் அந்த மனதும் அந்த பதிலை ஏற்றுக்கொள்ளாமல் முடியாமல் இருக்கலாம். அந்த சூழ்நிலை அவர்களுக்கு ஒவ்வாத அந்த அவர்கள் எதிர்பார்க்கிற அந்த முடிவை அவர்களுக்கு விடையாக கொடுக்கலன்னா அந்த இருதயம் ஏற்றுக்கொள்ளாது. நீங்க கொஞ்சம் பாருங்களேன், யோபுவின் வாழ்க்கையில மிகப்பெரிய துன்பத்தை அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மனைவி கூட இருக்கிறார். 10 குழந்தையை பெற்றெடுத்த மனைவி. அப்ப எவ்வளவு ஒரு அந்யோன்யம், எவ்வளவு ஒரு அன்பு இருந்திருக்கும் அந்த மனைவிக்கு. யோபுவோடு 10 குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க. எத்தனை வருடங்களா வாழ்ந்து இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த மனைவி யோபுவினுடைய சிறுமையின் நாட்களிலே யோபு பாடுபடும் பொழுது, அவனுடைய குடும்பத்துல தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இறந்து போன போது, அந்த சூழ்நிலையில யோபு சொன்ன வார்த்தையை அவர்களால கேட்டுக்கொள்ள முடியல. யோபு என்ன சொன்னாரு? அடி பைத்தியக்காரி, எவ்வளவோ நன்மை தேவன் எனக்கு கொடுத்து ஒரு சின்ன தீமையை, சின்ன சோதனையை கொடுத்தா நான் தாங்கிக் கொள்ளாமல் அவரை மறுதளிப்பது எப்படி? எந்த சூழ்நிலையும் நான் மறுதளிப்பதில்லை. அது அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. அவருடைய மனைவியினால ஏற்றுக்கொள்ள முடியல. காரணம் என்ன? தன் கர்ப்பத்தின் கனியெல்லாம் அழிந்து போச்சு, செத்து போச்சு. அப்ப அந்த சூழ்நிலை, அந்த கடினமான நேரம், என்ன ஆசீர்வாதமான வார்த்தையை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத மனதுடையவர்களா இருக்கிறதுனால இதோ தேவனும் சில நேரங்களிலே அமைதலா இருக்கிறார். நம்முடைய கோபத்தின் நேரத்துல நம்ம ஊருக்குள்ள சொல்லுவாங்க பாருங்க, கோபத்துல எந்த முடிவு எடுத்தாலும் அது தவறான முடிவா இருக்கும்னு சொல்லி. அந்த கோபத்துல சில நேரத்துல தேவன் எனக்கு நீதி செய்வாரா மாட்டாரா, நன்மை செய்வாரா மாட்டாரா என்று சொல்லி நாம் பதறுவதும் நாம் தவிப்பதும் இருதயத்திற்குள்ள கோபத்தை வெளிப்படுத்துவதுமாய் இருக்கிறோம். அதே சமயத்துல வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நீதி செய்கிறவர். ஹல்லேலூயா. அவருக்கு நல்லா தெரியும் எந்த காரியத்தினால நீங்கள் அகப்பட்டிருக்கீங்க. நீங்க போய் தவறு செஞ்சீங்களா, மற்றவர்கள் உங்களுக்கு எதிராக தவறு செஞ்சாங்களா, இல்ல பிசாசானவன் தந்திரமா என்பதை கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் நீதி செய்கிறவர். அவர் சரியாய் சரி கட்டுவார். ஹல்லேலூயா. சரியாய் நீதி செய்வார். ஹல்லேலூயா. ஒரு குடிகாரன் தொடர்ந்து தன்னுடைய வேலை பளும், தன்னுடைய சூழ்நிலை, டெய்லி வேலைக்கு போய் அந்த வேலையின் நிமித்தமாக ஏற்படுகிற ஸ்ட்ரெஸ், அந்த உடம்பு வலிக்காக அவன் என்ன சொல்லுவானா, குடித்து விட்டு வந்து, உனக்கு தெரியுமா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், எனக்கு மன சமாதானத்துக்காக, உடம்பு வலி போகிறதுக்காக தான் நான் குடிக்கிறேன்னு சொல்லுவான். சரி, அது அவனுக்கு சமாதானமாய் அவருக்கு அந்த வார்த்தை சரியானதா இருக்கும். பாவம் தான். ஒரு நாள் கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும், ஒரு நாள் உள்ள இருக்கிற எந்த உறுப்பாவது பாதிக்கப்பட்டுரும். இப்போ உடனடியா எங்க ஓடி வருவாங்கன்னா மருத்துவமனைக்கு. மருத்துவன் சொல்லுவான், இது சேஞ்ச் பண்ண முடியாது, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்ப மனக்கலக்கம் வந்திருக்கும். இப்ப இந்த மனக்கலக்கத்துல எங்க தெரியுமா ஓடி வருவாங்க? மற்ற உலகத்தவர்களா இருந்தா மந்திரவாதிகள் கிட்டையும் மற்ற இடங்களுக்கும் போவாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தா தேவனுடைய ஊழியக்காரங்கிட்ட ஓடி வந்து இப்பொழுது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்னுடைய கிட்னி ஃபெயிலியர் குணமாகணும், உடனடியா ஜெபிங்க. இப்போ நாமளும் ஜெபம் பண்ணுவோம். அந்த உபவாச ஜெபத்தில் வந்து ஜெபம் பண்ணோன்னே அடுத்த மாதம் அவங்க எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? என் கிட்னி குணமாயிடணும்.
நினைச்சு பாருங்க, இது சரியா அப்படின்னு சொல்லி கடந்த பல வருடமா ஆண்டவர் விருப்பப்படாததை நாம கட்டாயத்தோடும் அவருடைய கண்களுக்கு முன்பாகவும் பாவம் செய்துவிட்டு உடனடியாக நமக்கு பிரச்சனை வந்தவுடன் தேவனிடத்துல வந்து உடனடியாக குணமாக்கப்படணும், உடனடியாக சரியாகணும் நினைப்பது சரியா? நீங்க சொல்லுங்களேன். அப்போ தேவன் நீதி செய்கிற தேவன். அவர் நீதியை சரியாக செய்வார், அவருடைய நேரத்தில் தான் செய்வார். ஹல்லேலூயா. தொடர்ந்து கடைசியா ஒரு 2 வார்த்தையை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். என்ன வார்த்தைனா, மனம் திரும்பி அமர்ந்திரு என்று தேவன் சொல்றாரு. உங்களிடத்துல ஒரு மனம் திரும்பின வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியுது? இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று உங்களுடைய மனது எவ்வளவு பக்குவப்பட்டு இருக்கு? சில நேரத்துலலாம் மனம் திரும்புன்னு சொன்னோன்னே, நான் என்ன பாவம் பண்ணிட்டேன், நீ என்ன பெரிய பரிசுத்தவானா, என்ன பாவம் அப்படின்னு சொல்றதுக்கு, என்ன மனம் திரும்புன்னு சொல்றதுக்குன்னு விதண்டாவாதம் பேசுகிறவர்கள் இருக்காங்க. நல்ல ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்குங்க. இந்த உலகத்துல இந்த சரீரம் மண்ணுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற நாள் மட்டும், ஒப்பு கொடுக்கும் வரைக்கும், அல்லது தேவனுடைய 2ஆம் வருகை, அதாவது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பரியந்தமோ இந்த சரீரம் பாவம் செய்யும். நீங்கள் அறிந்தோ அறியாமலோ பாவம் செய்யும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? மனம் திரும்பு, மனம் திரும்பு. சில நேரத்துல நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அந்த விஷயத்தை எப்படியாவது அடைய வேண்டும் என்று சொல்லுகிற செய்கிற நம்முடைய கிரியையை தவறு. எப்படியாவது அடைந்து விடணும். வாலிபத்துல, நம்முடைய திருமண நாட்களில அல்லது வயதான காலத்துல நாம ஒரு காரியத்தை ஆசை வைத்து அந்த காரியம் எப்படியாவது அடைந்து விடணும் என்று சொல்லி, இந்த எப்படியாவது அடைந்து விடணும் என்று சொன்ன அந்த காரியத்துல நம்ம எத்தனை பாவம் செய்கிறோம், எவ்வளவு பாவங்களை நம்ம அனுமதிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால். எங்க அமர்ந்திருக்கணும்? ஆண்டவருடைய சமூகத்துல. உடனடியா எதிர்பார்க்க கூடாது, உடனடியா எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்முடைய ஜெப மையத்திற்கு ஒவ்வொரு மாதமும் வராங்க நிறைய வியாதியஸ்தர்கள் வராங்க. அவருடைய எண்ணம் என்னன்னா, இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்தா நாளைக்கு குணமாயிரும். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் நீங்க எத்தனை நாட்கள் பாவ வாழ்க்கையில ஆண்டவர் விருப்பப்படாத வாழ்க்கையில வாழ்ந்தீர்கள் என்று சொல். அப்போ நீங்கள் மனம் திரும்பி முதல்ல அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளணும். நீங்க எவ்வளவு பாடுபட்டாலும், எப்பேற்பட்ட நோய் வந்திருந்தாலும் ஆண்டவர் இடத்துல முதல்ல மனம் திரும்பணும், 2வது அமர்ந்திருக்க கற்றுக்கணும். அப்பதான் ரட்சிப்பு வரும், அப்பதான் அற்புதம் நடக்கும். என் அருமை சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தை துளைக்கட்டும், உங்களுடைய இருதயத்தை நிரப்பட்டும். அவர் தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்கிற பாவங்களுக்காக, நாம் செய்கிற மிகப்பெரிய தவறுகளுக்காக நமக்காக அவர் நீதியுள்ளவராய் நடக்க விரும்புகிறார். ஆனால் நாம் தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செய்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல சொல்ல முடியாது. அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் நீதியுள்ளவர். அப்போ அங்க சொல்றாரு, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அமெரிக்கையும் நம்பிக்கையும் தான் நமக்கு பலன். நம்பிக்கையோட காத்திருக்கணும். பாஸ்டர் 2 மாசம் அங்க ஜெபத்துக்கு வந்த, ப்ரேயர் சென்டருக்கு வந்த, காரமடைக்கு ப்ரேயர் சென்டருக்கு வந்த, அங்க சாத்தூரில் எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு. தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிக்க. நம்பிக்கையும் அமெரிக்கையும் தான் நமக்கு பலனா இருக்கு, அது வேதம் சொல்லுது. தொடர்ந்து கடைசி ஒரு வார்த்தை சொல்லி இந்த மே மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படிக்காக தேவன் விரும்புகிறார். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல தேவன், இதோ நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அருமை சகோதரனே, இந்த மே மாதத்துல ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை தவறான பாதையில் சென்று விட்டாலும், அல்லது இந்த மனிதர்களால், இந்த பிசாசானவனால், உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை தவறாக வழி நடத்தினாலும், அல்லது உங்களுக்கு தெரியாமலேயே நீங்கள் ஆண்டவர் பிரியப்படாத காரியங்களை, தொழிலை, பணத்தை, வேலையை, திருமணத்தை, மற்ற காரியங்களை செய்தாலோ, பின்னால் இருந்து ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தை சொல்லும், இது அல்ல வழி, இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு வழிகாட்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு தேவனுடைய வழிகாட்டுதல் தேவை? கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கிறீங்களா? ஐ எம் கோயிங் டு ப்ரே ஃபார் யூ. நீங்கள் உடனடியாக கமெண்ட் பண்ணுங்க. ஐ நீட் காட்ஸ் பிரசன்ஸ். சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுறீங்களா? ஐ நீட் காட்ஸ் பிரசன்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கவிருக்கிறோம். அவருடைய பிரசன்னத்தில் வழி நடத்தப்படுக வேண்டும் என்றால் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மே மாதத்தில் தேவன் நிச்சயமாய் உங்களோடு நடப்பார்.
உங்களுடைய கண்ணீரின் வாழ்க்கையை மாற்றுவார். உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற நோயாளியை குணமாக்க அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை உண்டாக்க விரும்புகிறார். நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு வேதம் சொல்லும் பொழுது அது பொய்க்காது. அது பொய்க்காது. வானமும் பூமியும் கூட ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தை ஒளிந்து போவதில்லை. விசுவாசத்தோடு காத்திரு. உடனடியாக ஐ நீட் காட்ஸ் பிரசன்ஸ் என்று கமெண்ட் செய்வார்கள். ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த மாதம் முழுவதும் ஜெபிக்கவிருக்கிறோம். தேவனுடைய கிருபை உங்களை சூழ்ந்திருக்கட்டும். இந்த மாதம், இந்த மே மாதம் தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய தேவைகளை சந்தித்து வழி நடத்துவார். உங்கள் குடும்பத்தின் காரியங்களிலே அவர் விசாரிப்பவராயிருக்கிறார். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? கண்களை மூடலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் இந்த மே மாதம் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு புதிய திட்டத்தை தந்திருக்கீங்க. ஒரு புதிய வார்த்தையை கொடுத்திருக்கீங்க. இதோ ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே நீர் இறங்குவீர் காத்திரு என்று சொல்ல அந்த வார்த்தையை நீர் இருதயத்தில் பதிக்கிறேன். நீர் என் மீது மனதுருகுவீர் என்ற அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நான் தவறான பாதையில் நடந்தாலும் ஆண்டவரே இதுவே வழி என்று எனக்கு வழிகாட்டியாய் நீர் மாறவிருக்கிறீரே, அதற்காய் நன்றி. இந்த ஜெபத்தை கண்ணீரோடு பார்க்கிற என் சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். கண்ணீரோடு பார்க்கிற என் சகோதரனுக்காய் ஜெபிக்கிறேன். ஒரு வாழ்க்கை இன்றைக்கு தொடும் மாற்றும். சிறையிருப்பு மாறட்டும். வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகும். கஷ்டங்கள் ஆண்டவரே இந்த மாதம் இல்லாமல் சரியான பாதையில் நடத்து. தேவனுடைய கிருபை சூழ்ந்து பாதுகாம். யாரெல்லாம் ஐ நீட் காட்ஸ் பிரசன்ஸ் என்று அனுப்பியிருக்கிறார் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. அந்த வார்த்தையின் பிரகாரமாக இந்த மாதம் செய்வதற்காக நன்றி. ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மெருகூட்டி ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் ஒருவேளை எங்களுடைய இந்த தீர்க்க தரிசன ஊழியத்திற்கு தசம பாகங்களோ காணிக்கைகளோ கொடுக்க விரும்பினால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய ஊழியத்தின் ஜிபே நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை அனுப்பலாம். கட்டாயமாயோ விசனமாயோ அல்ல. அதே சமயத்தில் மே மாதம் முதல் 2வது சனிக்கிழமை 9ஆம் தேதி நடக்கவிருக்கும் உபவாச ஜெபம் நம்முடைய காரமடை பிரேயர் சென்டரில் நடக்கும். ஒவ்வொரு மாதமும் உங்களிடத்தில் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுப்பேன். ஆவியில் ஏவப்பட்டவர்கள் எங்களுக்கு உதவி செய்வாங்க. இந்த மாதமும் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த ஜெபம் நடத்த அந்த மண்டபத்தின் வாடகை 8+2 10,000 ரூபாய் ப்ளஸ் வருகிறவர்களுக்கு உணவளிக்கும் தேவைகள். ஒருவேளை நீங்கள் ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் ஏவினால் இந்த மாதம் அந்த ஜெபத்தை நடத்த, அற்புத சுகமளிக்கும் உபவாச ஜெபத்தை காரமடையில் நடத்த நீங்கள் உதவி செய்யலாம். ஆவியானவர் நிச்சயமாய் நீங்கள் கொடுக்கும் காரியத்தின் பலனை தருவார். உணவளிக்க விரும்புகிறவர்கள் ஒருவேளை இதை ஒரு பொருத்தனையாக நீங்கள் செய்யலாம். பாஸ்டர், இந்த மாதம் அந்த பிரேயர் சென்டருக்கு வருகிறவர்கள் எவ்வளவு நான் எங்கள் குடும்பம் அந்த உணவை ஏற்றுக்கொள்ளும், அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வரட்டும் என்று விரும்பினீங்கன்னா நீங்கள் அதை எங்களுக்கு உதவி செய்து உணவளிக்க உதவலாம். கொடுக்க விரும்புகிறவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய ஜிபே நம்பர் இருக்கும். அதை உபயோகித்து நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும். எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு கொடுக்கிற காரியத்தில் நீங்கள் சலனமோ துக்கமோ பட வேண்டாம். உங்களை நான் கட்டாயப்படுத்தலை. உங்ககிட்ட இந்த கட்டாயப்படுத்தி பிடுங்குவதெல்லாம் எங்களுடைய திட்டம். இந்த ஊழியத்தில், இந்த ஜெபத்தில், வியாதியில், வேதனையில், பிரச்சனையோடு வெகு தூரத்திலிருந்து வருகிறவர்கள் அவர்களுக்கு நம்ம செய்கிற சின்ன கைமாறும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு செய்வதாக அர்த்தம். இந்த பரிசுத்த காரியத்தில், இந்த ஊழியத்தில் நீங்களும் பங்கு பெறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்கு நீங்கள் ஜெப குறிப்பை அனுப்ப விரும்பினால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாய்ஸ் ரெக்கார்டர் மூலமாக ஜெப குறிப்பை அனுப்பி வைங்க. ஜெப குறிப்பை அனுப்பும் பொழுது நீங்கள் யார், உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த இடத்திலிருந்து எங்களுக்கு இதை அனுப்புகிறீர்கள் என்பதை தெளிவாக குறிப்பிடுங்க. நிச்சயமாக உங்களுக்காக ஜெபிப்போம். நன்மை தேவனிடத்திலிருந்து கிடைக்கும். கடைசியாக ஒரு அறிவிப்பை சொல்லி, மே 1 மாலை 6:30 மணியிலிருந்து ஒவ்வொரு நாளும் 7 நாள் உபவாச ஜெபமானது நம்ம ஏறெடுக்கவிருக்கிறோம். அது 7 நாள் உபவாச ஜெபத்தில் பங்கு பெறுங்க. உங்களுடைய பிரச்சனைகள், வியாதிகளுக்காகத்தான் நாங்கள் ஜெபிக்கவிருக்கிறோம். அந்த பரிசுத்த ஊழியத்திலும் இந்த பரிசுத்த ஜெபத்திலும் உபவாசத்திலும் பங்கு பெறுங்க. ஒவ்வொரு மாதமும் இந்த 7 நாள் உபவாச ஜெபத்தில் பங்கு பெறுகிறவர்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் பெறாங்க. இந்த மாதம் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் இரவு வேளையில் 6:30 மணிக்கு லைவ்ல ஒன்காடில் ஜெபமானது நடைபெறும். இதை எப்படி நாங்கள் ஏறெடுக்கிறது? நேரில் வரணுமான உங்களுடைய வீடுகளிலிருந்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கலாம். காலை 6 மாலை 6 மணி வரை இந்த உபவாசத்தில் பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மறுபடியுமா புதிய மாதத்தில் தேவன் உங்களோடு இருப்பார். உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷான். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.